ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூடியூப் வந்து நிறைய பேர் சேனல் வச்சுருப்பாங்க. அவங்க சேனல் வந்து எப்படி எடிட் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லோரும் வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வச்சு எடிட் பண்ணுவாங்க. சில பேர் லேப்டாப்பில், சில பேர் கம்ப்யூட்டரில், சில பேர் மொபைலில் எடிட் பண்ணுவாங்க. மொபைலில் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஜாய்ஃபுல் ஆர்ட்ஸ். நான் உங்கள் அஜி. இப்போ தான் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா ஓடி போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் மொபைலில் எடிட் பண்ணுறதுக்கு க்ரோம் போய்க்கோங்க. க்ரோமில் டெஸ்க்டாப் சைட் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட சேனலை வந்து சர்ச் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய சேனல் வந்துட்டு அதில் சர்ச் பண்ணுங்கள். இப்படி உங்களோட சேனல் வந்து வந்துடும், மெயின் பேஜில் வந்துடும். ஓகே, ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலோட லோகோ மேலே இருக்கும். அதை கிளிக் கொடுங்க. அதை கிளிக் கொடுக்கும்போது இதில் சேனல் வரும். யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்க்கோங்க. வீடியோஸ் கொடுத்துக்கோங்க. இதில் வீடியோஸ் கொடுத்துட்டு இதில் எடிட் பண்ணுறதுக்கு எந்த வீடியோ வந்து நீங்கள் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ ஒரு கிளிக் கொடுங்க. ஒரு கிளிக் கொடுக்கும்போது ஒரு பென் ஐக்கான் வரும். ஓகே, அந்த பென் ஐக்கானை கொடுத்துக்கோங்க. பென் ஐக்கான் கொடுக்கும்போது உங்களுக்கு எடிட்டிங் ஆப்ஷனில் போகும். எடிட்டிங் ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே எண்டு ஸ்க்ரீன் வந்து இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இடையில ஏதாவது கார்டு கொடுக்கணுன்னா கூட நீங்கள் வந்து இதில் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேறு ப்ளேலிஸ்ட் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேயா? ஓகே, அப்படி கொடுத்துட்டு இந்த சேவ் வந்து கொடுத்துட்டிங்கன்னா அது சேவ் ஆயிரும். ஓகேயா? இதுதான். அப்புறம் வந்து நீங்கள் இப்போ ஒரு வீடியோவில் ஏதாவது ப்ளர் பண்ணணும் அப்படின்னா இந்த மூவி மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து வீடியோ ப்ளே ஆகும். வீடியோ ப்ளே ஆகும்போது அந்த மியூசிக் ஆட் பண்ணுவோன்னா மியூசிக் இருக்குது, ப்ளர்னா ப்ளர்ரு, அப்புறம் வந்து எண்ட் கார்டுனா எண்ட் கார்டு ஆட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. எங்கெங்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஆப்ஷனும் இருக்குது. அதை கொடுத்து நீங்கள் வந்து இந்த சேவ்ங்கிறத கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஓகேயா? இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு சேனலை வந்து எடிட் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மெயினாக ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ஆப் ரிவ்யூ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக் எனக்கு தெரிவிங்க. அது பாசிட்டிவாக இருக்கட்டும், நெகட்டிவாக இருக்கட்டும், நான் அதே எடுத்துப்பேன்.